But Rama is also an insecure person. When Sita came back to him, Sita has to sit through a fire to prove that she is pure. For whom? So that other people will accept her. No, let's come to this properly. I'm asking you, do you want a leader for this nation who puts the people of this nation above his own family and his personal love? Or do you want a Dhritarashtra, at any cost my son? You want a man who puts the citizens of this country above his family. This is not just another woman for him. He went and fought a battle for her, walked 3,000 kilometers. This is not just another woman. He is living for her, but still he sends her back to the jungle when she's pregnant. And he's putting… See, it is not just about a dhobi, this is what your mistake… you're taking these things literally. When a dhobi said, what it is being said is ordinary people are talking like this. Ordinary people have no trust in the king. அவன் வாய்க்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். சீதையின் இடத்திலிருந்து பார்க்கின்ற போது நாட்டு மக்களுக்காக தாய்மை நிலை அடைந்திருந்த தன்னை ராமன் ஒதுக்கியது அவ்வளவு நன்மை நிறைந்த செயலாக தெரியாது. எது எப்படி இருப்பினும் இது குறித்த ஒரு தெளிவை அளிப்பதாய் இந்த பதிவு அமையும் என்று நம்புகிறேன். ராமாயணத்தை இரு வடிவில் நாம் படிக்க முடியும். ஒன்று வால்மீகி எழுதிய ராமாயணம், மற்றொன்று கம்பர் எழுதிய கம்பராமாயணம். அவர் எழுதியது 6 காண்டங்கள் உடையது. கம்பராமாயணத்தில் ராமன் சீதையை மீட்டு வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து சீதையும் ராமனும் இணைந்து அயோத்தியில் நல்லாட்சி செய்வதோடு முடிவடைகிறது. கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டம் வால்மீகியின் ராமாயணத்தில் மட்டுமே உள்ளது. எனவே வால்மீகியின் ராமாயணம் மட்டுமே சீதை காட்டிற்கு அனுப்பப்பட்ட செய்தியை கூறுகிறது. உத்தரகாண்டத்தில் வரும் செய்தி, கற்பிழந்த மனைவி ஒருத்தியை வைத்திருக்கும் வேந்தன் குடிமக்களுக்கு நல்ல வழிகாட்டி ஆக மாட்டான் என்று மக்களின் குற்றச்சாட்டை அறிந்த ராமன் சீதை குற்றமற்றவள் என்பதை நன்கு அறிந்திருந்தான். பொதுமக்கள் எல்லாரும் அவளுடைய பாங்கை அறிந்து கொள்ளுதல் பொருட்டு லங்காபுரியில் அவளை தீக்குளிக்க செய்தான். ஆனால் அச்செயலை அயோத்தியில் எடுத்து இயம்புதலின் பயன் ஒன்றுமில்லை. இன்னும் ஒருமுறை கூட அவளை தீக்குளிக்க சொல்வது சீதைக்கு மிகுந்த வேதனை தரும் என்பதாலும், மேலும் அவள் அயோத்தியில் இருந்தால் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தாலும் அவள் மன நிம்மதியோடு வாழ்வது அரிதானது. நாட்டு மக்களின் சொற்களை அறிந்தால் அவள் துன்பப்படுவாள். மேலும் அவளுக்கு அயோத்தியில் மதிப்பும் மரியாதையும் மக்களிடமிருந்து கிடைக்காது என்பதை உணர்ந்தவனாய் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் நிம்மதியும் கிடைக்கும் இடம் அறிந்து அவளை இலக்குவனிடம் காட்டிலுள்ள அந்த பகுதியில் கொண்டுவிட சொல்கிறான். தன்னால் அவளை தனியே விட்டு திரும்பி வர இயலாது என்பதால் இலக்குவனிடம் கொண்டு அவளை காட்டில் விடும்படி சொல்கிறான். பெண்களுக்கு பணமும் புகழும் பதவியும் ஆடையும் அணிகலனும் அரசாட்சியும் மகிழ்ச்சியை தந்துவிடாது. அவளுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையுமே மகிழ்ச்சியை தரும். எனவே நாட்டு மக்களின் அவதூறுகளை அவள் அறியா வண்ணம் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த இடத்தில் அவளை பாதுகாத்தார் என்றே கருத வேண்டும். நாட்டு மக்களுக்கு நல்ல அரசனாக மட்டுமல்லாமல் தன் மனைவிக்கும் நல்ல கணவனாக ராமன் இருந்தார். இதையே சீதையும் பின்னாளில் அறிந்திருக்கக்கூடும். இந்நாளில் கூட பெண்கள் விரும்புவது சுயமரியாதையைத்தானே. அதை உணர்ந்தவன்தானே நல்ல ராமர் சீதாவோட பசங்க குஷனும் லவனும் பிறக்கிறாங்க. பிறந்து அவங்கள ரொம்ப அவரோட பொண்ணு மாதிரி நினச்சி கூப்பிட்டு யோட ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் சேர்றாங்க. சேர்ந்து வால்மீகி தெரியுது இவங்க தான் சீதாதேவி அம்மான்னு அவருக்கு தான் நல்லா தெரியுமே. அவரோட பொண்ணு மாதிரி நினச்சி கூப்பிட்டு அரவணைச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. நேரத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு முறை சீதாதேவி அம்மாவை காமிங்க, நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராமருக்கு பயங்கர வருத்தமாயிருச்சு.
போய் சொல்லி சத்தம் போடுறாங்க. ராமரை நாங்கள் போற்றி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் வந்து அவங்க ஒய்ஃபையே கொண்டு போய் இவர் வந்து காட்டில் விட்டுருக்குறாரு, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எல்லாம் போய் அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்னன்னே தெரில, சீதாதேவி அம்மா இல்லாத இடத்துல வந்து இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை, எப்படியாவது எங்களுக்கு நிம்மதியை நீங்கள் தான் கொடுக்கணும்னு கேட்டோன்னே அங்கே வந்து வசிஷ்ட வாமதேவ ரிஷியேஷ் இங்க மாமுனிகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து ராஜாவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அஸ்வமேதி யாகம் நடத்துனீங்க அப்படின்னா நாட்டு மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க, நீங்களும் மன நிறைவோடு நிம்மதியாக இருக்கலாம். சீதாதேவிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த யாகம் பண்ண முடியும். ஆனால் சீதாதேவி அம்மாவுக்கு பயங்கர கவலை, நம்ம இல்லாமல் இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தமாக அவங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப ராஜா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரோ என்னமோன்ட்டு சீதாதேவிக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. நம்ம வால்மீகி முனிவர் வந்து சீதாதேவி தாயார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்கன்றதை தெரிஞ்சு அப்பமே வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறார். போய் இங்கே இருந்துக்கிட்டே நீ போய் காலெல்லாம் போட்டிருக்கிற ஜுவல்ஸ், அவங்க வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சீதாதேவி அம்மாவை ஒரு சிலையாக வடிவமைச்சு அந்த யாகத்தில் நம்ம ராமர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு. காலெல்லாம் போட்டிருக்கிற பார்த்துட்டு வா மகளே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. இவங்க இங்கே இருந்துக்கிட்டே மணக்கண்ணில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. போனால் நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து தன்னோட கை காலெல்லாம் போட்டிருக்கிற ஜுவல்ஸ், அவங்க வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சீதாதேவி அம்மாவை ஒரு சிலையாக வடிவமைச்சு அந்த யாகத்தில் அஸ்வமேதி யாகவும் நடத்தி அஸ்வயாத்திரான்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை வந்து நியமிக்கிறாங்க. அந்த குதிரையோட பேர் வந்து பஞ்சகல்யாணி. அதாவது வந்து இந்த குதிரை வந்து இந்த நாடு ஃபுல்லாக எங்கெங்கே போய் நிற்கிதோ வந்து அது ஃபுல்லாக ராமராஜ்யத்துக்கு கட்டுப்படுது. அந்த நாட்டெல்லாம் நம்ம செல்வம் செழிப்பாக நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து குதிரைக்கு பட்டம் எல்லாம் கட்டி இது வந்து அரசரோட குதிரைன்னு சொல்லி போடுறாங்க. இந்த பசங்கள்லாம் பூஜைக்கு யாகத்துக்கெல்லாம் எடுத்து வச்சு இந்த பழத்துகள் எல்லாம் போய் மிதிச்ச உடனே அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, லவனும் குஷனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர கோபம், இப்படி ஒரு குதிரை வந்து இப்படி மிதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கிட்ட பக்கத்தில் வந்து படிக்கிறாங்க வந்து இது வந்து அயோத்தி மகாராஜாவோட குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு குட்டி கோபம் இருக்குது. சீதாதேவி அம்மாவை இப்படி அனுப்பிச்சி வச்சுட்டாரேன்ற ஒரு குட்டி கோபத்தில் இவர் குதிரை அப்படின்னா எல்லா பக்கமும் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த குதிரையை பிடிச்சி வச்சுக்கிட்டா அந்த குதிரையை மீட்டிட்டு போகிறதுக்கு படை வீரர்கள்லாம் வர்றாங்க. படை வீரர்கள்ட்டெல்லாம் சண்டை போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க இந்த 2 பசங்களும். அதுக்கப்புறம் இவர் வர்றார், நம்ம லக்ஷ்மணன் வர்றார். அவர்கிட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவர் வந்து நெருப்பு அனுப்பிச்சா இவங்க வந்து நீர் அனுப்புகிறாங்க, இப்படி மாற்றி அம்பு விட்டு அவரையும் மயக்கடிச்சு அந்த இடத்துல விழ வச்சிடுறாங்க. இதை வந்து ராமருக்கு தெரிய வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு குட்டி பசங்க மேலே போய் நம்ம போய் போர் தொடுக்கிறதா அப்படி சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு வர்றார். வந்து அந்த பசங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறார். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னோன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். இந்த பசங்க அவர்கிட்டையுமே வந்து ரொம்ப துணிச்சலோடு அந்த 2 பசங்களும் பேசுகிறாங்க. உடனே ராமருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்கள் தானே வந்து ராமாயண காவிய கதைகள்லாம் வந்து சொன்னது, நீங்கள் இப்படி நடந்துக்கலாம்ப்பான்னு ரொம்ப தன்மையாக கேட்குறாரு. கேட்டுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் வேறு வழி இல்லை, நீங்கள் குதிரையை விடுவிக்கலை அப்படின்னா நான் இவங்ககிட்ட போர் தொடுத்து தான் ஆகணும், ஆனால் இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறப்ப தாமரை இதழில் பறிச்சிட்டு வர்றதுக்கு ஹனுமன் போனார் இல்லையா, அந்த ஹனுமன் வந்து பார்த்துடுறார். காட்டு பகுதியில் இப்படி ஒரு சண்டை நடக்கிறத பார்த்து சொன்ன உடனே சீதாதேவி அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியம். ஹனுமன் நீ எங்கே இங்கே அப்படி கேட்டா வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் டேடின்னு சொல்லி ராமரை வந்து சொல்கிறாங்க. சொன்னவனுக்கு லவனுக்கும் குஷனுக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. லவனும் குஷனும் ஒரு பக்கம் பயங்கர சீதாதேவி அம்மா தான் தன்னோட மம்மியான்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, ஒரு பக்கம் ராமர் தன்னோட டேடிகிட்ட தான் நம்ம போர் தொடுத்துட்டு நிற்கிறோமான்னு ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கிற உடனே சீதாதேவி சொல்லி ரொம்ப சீதாதேவி பக்தி சாம்ராஜ்யமோ லவனுக்கும் குஷனுக்கு வந்து ராமராஜ்யம்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அவங்க நம்ம 2 பசங்க வருத்தப்பட்டு இருக்கிற, அதாவது மன்னராக்கி முடிசூட்டி மன்னராக்கி விட்டுட்டு நம்ம ராஜாவாக இருந்த ராமர் வந்து கடவுளாக போய் அவதரிச்சு அரக்கரை வந்து வதம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவு.
அவரோட ஃபஸ்ட்டு பிரதரான லக்ஷ்மணனும் அவரோட சங்கம் சக்கரமும் தான் வந்து பரத்தும் சத்ருக்கனுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்த்தீங்களா? அந்த ஆதிசேஷனோட அக்கா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிறது இல்லையா நாகம் வாசுகி, அவங்க தான் அவங்களோட அக்கா. ஏன்னா அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து ராவையும் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து மாவையும் எடுத்து உருவாக்குனது தான் ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ராமா 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 ராமான்னு ராமா சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டா. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்.